வணக்கம். இந்த வீடியோவில் 2025ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் வங்கி விடுமுறை நாட்கள் சார்ந்து தகவல்கள் வெளிவந்துள்ளது. நவம்பர் மாதம் எந்தெந்த நாட்களில் வங்கி செயல்படாது என்பதனை வாடிக்கையாளர்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இந்த வங்கி விடுமுறை நாட்களை குறித்து வைத்து கொண்டு உங்களுடைய வங்கி பணிகளை அதற்கு தகுந்தமாறு முடித்துக்கொள்வது நல்லது. இது குறித்து விவரத்தை பார்ப்போம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வரும் 2025 நவம்பர் மாதத்தில் நாடு முழுவதும் எத்தனை நாட்கள் வங்கிகளுக்கு விடுமுறை என்பது குறித்து இந்த வீடியோவில் பார்ப்போம். இதன் மூலம் உங்களுடைய வங்கி வேலைகளை நீங்கள் திட்டமிட்டு செய்து கொள்ள முடியும். டிஜிட்டல் முறையில் பணப்பரிவர்த்தனை செய்வது அதிகரித்து வந்தாலும் வங்கிகளில் சில தவிர்க்க முடியாத பணிகள் காரணமாக அன்றாடம் செயல்பட்டு வருகிறது. வங்கிகளில் கடனை பெறுதல், அதிக அளவு பணத்தை எடுத்தல் போன்ற சேவைகளுக்காக வங்கிகள் செயல்பட்டு வருகிறது. ஆனால் வார இறுதி நாட்கள் மற்றும் பண்டிகை காலத்தில் வங்கிகளுக்கு விடுமுறை கொடுக்கப்பட்டு வருகிறது. சில விடுமுறை நாட்கள் நாடு முழுவதும் அனைத்து வங்கிகளுக்கும் பொதுவாக வழங்கப்பட்டு வந்தாலும் சில பகுதிகளில் சில மாநிலங்களில் சில நாட்கள் உள்ளூர் விடுமுறையாகவும் வழங்கப்பட்டு வருகிறது. அதே நேரத்தில் ஆன்லைன் சேவைகள் எப்போதும் போல வழக்கம் போல் செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் வரும் 2025ஆம் ஆண்டு நவம்பர் மாதத்தில் எத்தனை நாட்கள் வங்கிகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது என்பது சார்ந்து தகவல்கள் வெளிவந்துள்ளது. அது சார்ந்து முழு விவரங்களை பார்ப்போம். நவம்பர் மாதத்தில் வங்கிகள் சுமார் 9 முதல் 10 நாட்கள் வரை செயல்படாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அக்டோபர் மாதத்தை காட்டிலும் நவம்பர் மாதத்தில் பெரிய அளவில் பண்டிகை நாட்கள் இல்லை என்பதால் நவம்பர் மாதத்தில் 9 முதல் 10 நாட்கள் வரை வங்கிகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. இது தவிர சில மாநிலங்களில் உள்ளூர் விடுமுறை காரணமாக பண்டிகை காரணமாக வங்கிகள் மூடப்படும். 2025ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 1ஆம் தேதி பெங்களூரு கன்னட மாநிலத்திடம் டேராடூனில் இக்வாஸ் பக்வால் கொண்டாட்டம் காரணமாக வங்கிகள் அன்றைய தினம் மூடப்பட்டிருக்கும். நவம்பர் மாதம் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்பதால் அன்று நாடு முழுவதும் உள்ள வங்கிகளுக்கு விடுமுறைகள். நவம்பர் மாதம் 5ஆம் தேதி புதன்கிழமை நாடு முழுவதும் குருநானக் ஜெயந்தி காரணமாக கொண்டாடப்படுகிறது. இதன் காரணமாக அன்றைய தினம் வங்கிகள் செயல்படாது. நவம்பர் மாதம் 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சில்லாங் பகுதியில் வங்களா திருவிழா கொண்டாடப்படுகிறது. இதனால் அன்றைய தினம் சில்லாங் பகுதியில் உள்ள வங்கிகளுக்கு மட்டுமே விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. நவம்பர் மாதம் 7ஆம் தேதி சத்பூஜை கொண்டாடப்படுவதால் அசாம், மேற்கு வங்கம் மாநிலத்தில் வங்கிகளுக்கு விடுமுறை கொடுக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து நவம்பர் மாதம் 8ஆம் தேதி 2வது சனிக்கிழமை என்பதால் நாடு முழுவதும் உள்ள வங்கிகளுக்கு விடுமுறை தினம். நவம்பர் மாதம் 9ஆம் தேதி, நவம்பர் மாதம் 16ஆம் தேதி மற்றும் நவம்பர் மாதம் 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்பதால் நாடு முழுவதும் வங்கிகளுக்கு அன்று வார விடுமுறை நாள். அதே நேரத்தில் நவம்பர் மாதம் 22ஆம் தேதி மாதத்தினுடைய 4வது சனிக்கிழமை காரணமாக வங்கிகளுக்கு விடுமுறை. தமிழ்நாட்டை பொறுத்தளவில் நவம்பர் மாதத்தில் பெரிய அளவில் எந்த பண்டிகையும் வராத காரணத்தினால் சனி ஞாயிற்றுக்கிழமைகள் வழக்கம் போல விடுமுறை கொடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி 7 நாட்கள் தமிழகத்தில் வங்கிகளுக்கு விடுமுறை வருகிறது. நவம்பர் மாதம் 2ஆம் தேதி, 8ஆம் தேதி, 9ஆம் தேதி, 16ஆம் தேதி, 22ஆம் தேதி, 23ஆம் தேதி மற்றும் நவம்பர் மாதம் 30ஆம் தேதிகளில் வங்கிகளுக்கு விடுமுறை வந்திருக்கிறது. அக்டோபர் மாதத்தில் சனி ஞாயிறு விடுமுறைகளை தாண்டி ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை போன்ற பண்டிகை நாட்களில் வங்கிகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டது. எனவே வங்கி விடுமுறை நாட்களை பொதுமக்கள் குறித்து வைத்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு உங்களுடைய வங்கி பணிகளை திட்டமிட்டு கொள்வது நல்லது. இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களினருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.